கேட்டா ஆட்களை ஏற்றி வரதுக்கு அப்படியா ஒரு முக்கியமான விஷயம் என்னப்பா அந்த ஒண்ணு கூலி ஆளுக்கு அரவணைத்து கட்டி தான் ஊத்துறோம் கம்ப்ளைண்ட் கொடுத்துனா சரி முதல்ல உண்டா இருந்தா சரி கஷ்ட நஷ்டம் என்னப்பா ஏன் பணமாச்சப்பா ஐயோ என்ன 60 கஞ்சி ஊத்துனா எவாப்ப முடிச்சோ ஏங்க ஒரே ஒரு கொட்டா வச்சு கோழி குடுறா கொட்டா வச்சு கோழி குத்துனா 2 நாள்ல செத்துருவான் சத்தா சாவட்டுமா யாருக்காக யார் சேனல்ல ஏத்தி அடங்க மாட்டேங்க நீ ஏன் கவலைப்படுற ஏங்க அருமன் என்ன இருக்கு காரங்கட்ட கருவாடி ஊத்தி கால்ல கட்ட நாய் இஷ்டம் வச்சு அவன் ஏத்தி அடங்க மாட்டற செலவு மிச்சம் அவன் சம்பளம் மிச்சம் நல்ல நேரத்துல கிட்னி வேலை செய்தியா கிட்னி இங்க இருக்குது மூளை இருக்குது வெளியே வந்ததானே சாமி கூட சரி பண்ணு வரால பாத்துட்டாரு பேசிட்டே இருக்க லாரி வர சவுண்ட் கேக்குதுங்க வரடா
புடா புடா டிஸ்டார்ஜ் சேர்த்து விடுவாங்க ஓடி ஓடி வச்சுக்கிட்டு இருப்பாரு குடி பிடிக்கிட்டா பாவட்டா யாருங்க எதுக்கு அடிக்கிற யாருக்குறாங்களா ஆளு இல்ல நான் கேப்பையா அந்த அம்மா கையால ஒரு வேளை சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் நான் கேப்பேன் இன்னொருத்தர கை வச்சு வராங்க என்ன ஆவம் தெரியாது இன்னும் ஆட்ட மாட்ட அடிக்கிற மாதிரி அடிச்சுக்கிறேன் உண்மையா தெரியல தாலி கட்ட பொண்டாட்டியா தெரியல ஆள் எல்லாமே வந்தாவா ஆள் எல்லாமே வந்தா கனகபில்லை 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 நீ இருப்ப நான் இருக்கணுமே நீ இருப்ப நீ அழக்கூடாது அங்க இருக்கு நீ கண் கலங்க கூடாது உனக்காக கருகப்பிள்ளை இருக்காரு கணக்கு சண்டை போடுற பஞ்சாயத்து பண்ண வந்தா கணக்கு பிள்ளை வச்சுக்கோனா அவர் கட்டதா கணக்கு பிள்ளை நான் வச்சுக்கிட்டேன் அம்மா எட்டு வச்சுனா காலங்களை வச்சுங்க 8 வச்சுனா கால வச்சிருக்கியா கால நினைக்க யாருக்கிறா காரணம் இல்லாத ஏன் அடிக்கிறா நான் என்ன சொல்லிருக்கேன் ஆட்களை கூட்டு சொன்னேன் அந்த சம்பளம் கொடுத்துட்டு போறேன் ஆமா ஆள் எல்லாமே வந்தா அவங்க அப்பா அனுப்பல அவங்க பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கிருந்து கூட்டாளி போட்டு தேசூர் பஸ் ஸ்டாண்ட் ஓடி சம்கா போடுது நாலு கோடி வாங்கி ஆள் கட்டி அங்கே வெட்டி மடிடுது நேரா அங்க வீட்டுக்கு வந்தது அதே கோவத்துல வீட்டுக்கு வந்து ரெண்டா வடிக்குண்டா வடிக்குது டிவி வடிக்குது பிரிட்ஜ் வடிக்குது பொம்பளைக்கு நாங்க ஏத்திடி நாளைக்கு நாங்க கொடுமை தாலி கட்டிய பொண்டாட்டிய கதற வச்சு வேடிக்கை பாக்குறியா நல்லா இருப்பேடா பாருங்க பெண்கள் போய் அடிக்க கூடாதுங்க நம்மள பெத்தவளும் ஒரு பெண் தான் உமாதேவி பெண் தான் ஆகாயவாணி பெண் தான் பெண்கள் போய் அடிக்கலாமா பெண்கள் திருப்பி அடிக்க மாட்டாங்க தெகிரித்துல அடிச்சுக்கிறீங்க பெண்கள் திருப்பி அடிக்கணும்னு அவசியமே கிடையாது நேரா மகளிர் மரத்து போய் கேஸ் கொடுத்தாங்க அவனை தூக்கி போய் ஜட்டியோட உட்கார வச்சு கும்பிடுவாங்க ஜட்டி உள்ள போற நிலைமையே பரவாயில்ல நீ வெளியே போறாள் கேஸ்ல அதிகம் கைட்டாங்கன்னு வச்சுக்க கேஸ்ல உட்காந்துருக்கணும் பஞ்சாயத்து பண்ண பஞ்சாயத்து சாச்சி அம்மா மானாரி ஆச்சுக்கிறேன் ஒரு குடும்பத்துல ஆம்பளையாவது விட்டு விட்டு போனோம் பொம்பளையாவது விட்டு விட்டு போனோம் எல்லாரும் லகா 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 லகான்னு கட்டி பூமாதேவிக்கு சமமானவடா நானு அதுதான் தெருவில் வந்து கவுச்சு கடை வச்சுக்கிறியா வாய் குடிக்கும் போதெல்லாம் யாரும் அடிச்சு சொல்ல மாட்டா ஒரு அடி அடிச்சுட்டு பாரு வைக்கிறா பாரு கருவாடி கறி ஏன் அடிக்கிறா ஏன் அடிக்கிற ஒரு அடியா ஏன் அடிக்கிறது கேக்குறேன் நான் அடிக்க போறேன் யாருக்காக பாரு போறேன் பெண்கள் கஷ்டப்பட்டு யாருக்காக இருங்க கஷ்டப்பட்டு அவங்களுக்காக தான் ஆளு விட்டு வரலாம் அதுக்கு நடிப்பியா இது வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட ஒரு குண்டு மணி கேட்கல இல்ல இல்ல தப்பு இல்ல உண்மையில ஆமா ஆட்கள் அனுப்பிச்சா சம்பளம் கொடுத்தாரு சம்பளம் அனுப்புறேன் அதுக்காக அடிமைப்படுத்தி வச்சுக்கிறேன் பொம்பளை கம்முனு உட்காந்துக்கிறாங்கன்னு பாக்காத ஆம்பளை விட பெண்களுக்கு 16,000 யானை பலம் திருப்பி வச்சா என்ன ஆகும் தெரியாது எதுக்காக தெரியுமா என்ன திருப்பி அடிக்கிறதுக்கு நேரம் ஆகுதுங்க திருப்பி அடிக்கணும்னு அவசியம் கிடையாது சாம்பார்ல ஒரு துளி விஷங்கள் நாங்கன்னா போதும் அசால்ட்டா சாப்பிட்டு பெட்டு மேல படுத்து கொஞ்சம் காலையில ஸ்வைன்னு போயிடுவேன் தெரியாத சொல்லி அப்படிதான் செய்யலாம் நினைக்கிறேன் எத்தனை நாளைக்கு இப்படி மாட்டுக்கு முடிச்சு கிடக்குறது அதானே நானும் அப்படித்தான் செய்யலாம் நினைக்கிறேன் இந்த பூவும் போட்டு இல்லாத போடுமே அதுக்கு தானே உன ஆந்தாடு வச்சுக்கிறேன் நானு போய் செத்துருன்ற இப்படி அப்படி ஜென்மம் உனக்கு தேவையா தாலி கட்டிய பொண்டாட்டி பூவும் போட்டுக்கு தாண்டா உன்னை விட்டு வச்சுக்கிறேன் ஜென்மம் அவனுக்கு இதெல்லாம் யாரால நம்ம வாயில வர்றாங்க நீ அடிக்கிறத அந்த வார்த்தை சொன்னாங்க உலகத்துல பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளையா பொம்பளை அடிக்கிறவன் ஆம்பளையா ஐயோ ஐயோ அந்த மாதிரி அப்படி நேர்ல பாக்குற மாதிரி இருக்குது அம்மா தாயா உன்னை பாக்குற மாதிரி இருக்குது ஜெராக்ஸ் எடுத்து விட்டாங்க அடியில காது பூச்சா தாலி கட்டி கனவு குத்துக்கால மாதிரி பக்கத்துல இருக்கிற வேலைக்காரன் ராகி அவன் காலை தொட்டு தொட்டு வாங்குறேன் நன்னான்றா வச்சுக்கிறேன் நீ வச்சு ஏமா தாலி கட்ட வீட்டுக்காரர் எடுத்தாரு அவனை வச்சுக்கிறேன் சொன்னா 3ஆவது தடவை வச்சுக்கிறேன்னு சொல்றா பொம்பளைய அடிக்கிறவன் ஆம்பளையான்னு காட்டு பிரச்சனை சத்தியமணி ஆம்பளை கிடையாது பெண்களை கை நீட்டி அடிக்க கூடாதுங்க இப்ப நான் கூட தாங்க நான் யாரு வரம்போக்கு தான் அண்ணாட காட்சி நீ 50 சுத்தி வந்த உன்னை கூப்பிட்டேன் இந்த முட்டத்தூர் கிராமத்திலேயே
அதிகமா படிச்சு பாஸ் பண்ண ஒரு ஆள் நீதான். அது 3வது பாஸ். ஏங்க 3வது டிகிரி மாதிரிங்க. படிச்சியா? ஆமா. அதான். படிச்சதுக்காக உனக்கு வேலை போட்டு கொடுத்தா கணக்கு பண்ணல வேலை. ஆமா. சரி அம்போடு கிடைக்கிறீங்க. பொறுமோகல் இடமணிக்கு உனக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்தேன். சரி எத்தனை நாளைக்கு தனிமையா இருப்பேன் அப்படின்னு ஒரு கல்யாணமும் உனக்கு பண்ணி வச்சேன். பொண்ணு பார்த்து கல்யாணமும் பண்ணி வச்சேன். ஏதோ உங்க முடித்துல 2 பசங்க ஐயா. 2 பொம்பளை பசங்க. குழந்தை மலை மேல வந்து வச்சு பிறந்த முடி எடுக்கணுமே காது குத்துறமே அப்படி நேரா போய் பத்திரிக்கை வச்சேன். சரி முதல்ல பத்திரிக்கை யாருக்கு வைக்கலாம்? குடும்பத்துல யாரு பெரியவங்களோ அவங்களுக்கு தான் வைக்கலாம். எங்க மாமனார் மாமியார் எடுத்து வச்சு ஐயா அவங்களுக்கு காது குத்துக்கு வந்தாங்க. அட தட்டு வச்சாங்க பாரு எங்க மாமியார் வீட்டுல. எங்க ஊரு அப்படியே மிரண்டு போச்சு. தாலி கட்ட வீட்டுக்கார பொண்டாட்டி அடிச்சு ஆத்தா வீட்டுக்கார மாமியார் வீட்டுல இதெல்லாம் செய்வாங்களா? நம்ம நடந்துகிட்டு பொறுத்தாங்குதுங்க. பெண்களை அடிக்கூடாது. ஆமா அந்த அளவுக்கு தட்டு வச்சா ஊரே மிரண்டு போச்சு பாரு. ஒரு 51 தட்டு அதை விட அதிகம். 101 அதை விட அதிகம். 501 அதை விட அதிகம். அதுக்கு மேல வைக்கிறதுக்கு இடம் கிடையாது அவங்க வீட்டுல. தெருவுல வச்சாங்க உனக்கு ஏயா? சரி எவ்வளவு வச்சாங்க? தட்டு வச்சாங்க 5 தட்டு வச்சாங்க. என்னத்த செருப்பால் அடிக்கா 5 தட்டு சொல்றா பெருமையா தட்டு வச்சுக்க காரி முயிரிய 2 பசங்களுக்கு நகை எவ்வளவு வச்சிருப்பாங்க நினைக்கிறேன். இந்த கோயந்துக்கு ஒரு 1.5 இந்த கோயந்துக்கு ஒரு 1.5 வச்சிருப்பாங்க. 2த்துக்கு சேர்த்து 4,000 வச்சாங்க. சரி சொல்லி வெக்கமா இல்ல? ஏன் வெக்கம்? தூக்கு மாதிரி நீ செத்துறா. நான் ஏன் சாவணும்? மாமியார் விட்டு ஒரு 3,000 அவங்க சத்திக்கு முடிஞ்சது எத்தனை 4,000 செஞ்சாங்க. அவங்கள போய் நம்ம குறைச்சால கூடாதுங்க. இந்த 4,000 நகை வைக்கிறதுக்கு எங்க போய் 10 நிமிஷம் வட்டிக்கு வாங்கினாங்களோ 5 நிமிஷம் வட்டிக்கு வாங்கினாங்களோ ஆட்டு வித்தாங்களோ மாட்டை வித்தாங்களோ அண்டா வித்தாங்களோ குண்டா வித்தாங்களோ ஏரி வேலைக்கு போய் அந்த துண்டு போறாத காடு எடுத்து போய் எங்கடா நின்று வந்தாங்களோ அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தெரியும். யாரையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. ஆட்டு வித்தாங்களோ மாட்டை வித்தாங்களோ சொல்லி ஒத்துக்கிறேன். அண்டா வித்தாங்களோ குண்டா வித்தாங்களோ எதை வித்தாங்கன்னு சொல்லி ஒத்துக்கிறேன். சைடுல அப்படிதான் போகும் ஞாபகம். 5 நிமிஷம் வட்டி வாங்கலாம் 10 நிமிஷம் வட்டி வாங்கலாம் சொல்லி ஒத்துக்கிறேன். இந்த ஏரி வேலை அவ்வளவு கஷ்டமா? அது ஏரி வேலை அவ்வளவு கஷ்டமா? என்ன ஊர்ல இருந்து வரீங்க? காஞ்சிபுரம் பக்கத்துல ஆர்ப்பாக்கத்துல. என்னத்த ஆர்ப்பாக்கத்துல இருந்து வர? போய் பாருங்க நம்ம தாய்க்குள்ளலாம் ஏரி வேலையில எவ்வளவு ஜென்மத்தை ஒடிக்கிறாங்க தெரியுமா? கஷ்டம் மகா கஷ்டம் அப்படியே ரத்தத்தை வேறையா சிந்துறாங்க. ஆமா அதுக்கு முன்னாடி 10 மணிக்கு போவாங்க ஏரி வேலைக்கு. இப்ப காலைல 6 மணிக்கெல்லாம் போட்டா எடுத்துறாங்க. வீட்டுல போட்டு எடுக்க ஆள் கிடையாது. ஆண்டாங்கிற ஏதான பாகத்துல பசங்க ஏதான பாகத்துல மூஞ்சி கூட கழுவிட்டு கிடையாது. தலையை விரிச்சு பாத்துக்கிட்டே அப்படியே பேய் பேய் போய் நிக்குதுங்க. 6 மணிக்கு போட்டா எடுத்துட்டு 8 மணிக்கு கட்டப்பட மந்தி எடுத்துட்டு ஏரி உள்ள இறங்கினாங்கன்னா 6 மணி நேரம் கட்டப்படி போட்டு விட்டுக்கிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டம். அரைப்பாட்டு மண்ணு தேரலாங்க. உடனே மரத்துல எங்கிட்டு பாக்குறாங்க. பொண்டாட்டிக்கு தனித்தனியா கட்டு கிடையாது. 10 பேருக்கு ஒரு குரூப். என்ன காலத்துல ஒண்ணா உங்க காலத்துல இருக்கிறியா? ஏங்க இப்பெல்லாம் 10 பேருக்கு வந்துச்சா 25 பேருக்கு ஒரு குரூப். 4 குடும்பம் நாசமா போச்சு. மரத்துல உட்காந்து பொண்டாட்டிக்கு வாய் வச்சு சொன்னாங்கிறாங்களா? இவன் அவனை வச்சுக்கிறானாடி அவன் இவனை வச்சுக்கிறானாடி இதெல்லாம் உட்காந்து சொல்றாள். அவன் எவனு வச்சுக்கிறாள்? எனக்கு ஒரு சந்தேகம். இவ்வளவு டீட்டெயிலா சொல்றியே இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியுது? நானும் ஏரி வேலைக்கு போறேன். யாரு நீ? முன்னாடி ஏரியா செய்யறியா? ஏரியில செய்யல மதுவாண்ட செய்யறோம். சொல்லிருந்தா நான் வந்து பார்த்திருப்பேன். வேன் வைக்கிறேன் கும்பலாம் வந்து பாத்துட்டு போங்க. ஏரி வேலை செய்யறாங்கன்னா ஏரி உள்ள செய்யறாங்களா? அப்படிலாம் கஷ்டப்பட்டு எத்தனை செஞ்சாங்க. அவங்கள போய் குறை சொல்லக்கூடாது ஐயா. காது குத்தி சிறப்பா முடிஞ்சதுங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா? நேரா வீட்டுக்குள்ள போய் ஒரு கட்டப்படி பேக் எடுத்து அந்த 5 தட்டு வச்சு அந்த பையிலே போட்டு 4,000 நகையை அதே டப்பால போட்டு என் முன்னாடி கூப்பிட்டு குழந்தை வயசான காலத்துல உங்க அப்பா அம்மா எங்கெல்லாம் போய் கடை வாங்கி எத்தனை செஞ்சாங்களோ அவங்க கஷ்டம் நமக்கு என்னத்துக்கு இது எடுத்து போய் அவங்க கிட்டே கொடுத்துரு. எங்க வாங்கினாங்களா அங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு 10 பேருக்கு 100 ரூபாய் கொடுத்தா ஐயா. உடனே என் முன்னாடி என்ன பார்த்து ஓட அழ ஆரம்பிச்சுட்டா. அழ ஆரம்பிச்சுட்டா. கல்யாணம் பண்ணி செஞ்சிருந்தா ஒன்ன போல ஆள கல்யாணம் பண்ணிருக்கணும். மிஸ் பண்ணிட்டியம்மா மிஸ் பண்ணி. இதுக்கு மேல வாய்ப்பு ஏங்க என்னதுங்க இந்த மாதிரி கணவன் கிடைக்கிறதுக்கு நான் குத்து வச்சு சொல்றாங்க. என் முன்னாடி அவன் பார்த்து ஓட அழ ஆரம்பிச்சிட்டா. மாமா இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷன் இருப்பியா? இந்த காலத்துல மாமனார் மாமியார் சொத்துக்கு ஆசைப்படாது. இது எட்டு போய் அவங்க கிட்டே குத்து வந்து சொல்றீங்க. நீ தெய்வம் மாமா தெய்வம் அப்படின்னு காலை பிடிச்சி கதற ஆரம்பிச்சாங்க. 5 முடிச்சுட்டு சொன்ன தெரியுமா? மாமா மாமா இது எட்டு போய் கொடுத்து நான் 10 பஸ்ஸுக்கே வீட்டுக்கு வந்துட்டுமா அப்படின்னு என் முன்னாடி சொன்னா. நான் என்ன சொன்ன தெரியுமா? ஒன்னும் அவசரம் இல்லமா. இது எட்டு போய் கொடுத்துட்டு வாத்தா விட்டே உக்காச்சிரு. நம்ம 2 பஸ்களுக்கு 6 சவரம் எப்ப செய்யறாங்களோ அப்படி இங்க வந்தா போதும். அது வரலும் வாத்தா விட்டே அப்படின்னு என் முண்டாட்டி நான் அடிக்கல. நான் கட்ட தாலி ஆத்துக்கிட்டேன். பொம்பளை அடிக்கிறோம் ஆம்பளை தெருவில் அடிக்கிறியா? தெருவில் இட்டு போட்டு அடிப்பேன். அந்த பையன் ஒருத்த குடிச்சு போவான். ஏன்டா அவன் முன்னாடி அடிக்கிறது கேட்பான். அவனுக்கு உங்களுக்கு தகராறு வரும். அவன் பலால் நான் கொடுப்பேன். தேவையாச்சு உனக்கு ஆண்மை இல்ல வீரம் இல்ல வசதி இல்ல தெருவால ஒத்து போனா தோட்டால 10 பேரு.
உலகத்துல எல்லாரும் நம்மள மாதிரி இருப்பாங்களா? அப்ப எனக்கு ரோசி சொல்லாம அப்படிதானே நடி சொன்னாங்க அப்பா. எனக்கு மகளும் இல்லை, நான் உனக்கு தந்தையும் இல்லை. வாசம் வரணும். இதுவரை கொஞ்சம் நான் சொல்லிட்டேன். இந்த ஜமீன்ல உனக்கு இடமே கிடையாது. நான் உனக்கு கடவுளே கிடையாது. நீ எனக்கு மனைவி கிடையாது. இதுவரை கொஞ்சம் அனாதை நாய். ஜமீனுக்கு தப்பித்தாடி வந்து போறேன். எங்கேயாவது போய் பிச்சை எடுத்து வந்துட்டு பிச்சைக்காரன். கணவரை சாட்டை கொண்டு வேட்டையாடி பிச்சை அடிக்க வேண்டும் என்று உரைத்து விட்டாரு. என் கணவரை எப்படி வாழ போகிறான் அம்மா? ஐயோ அட பாவி, அட தண்டாளா, நீ போய் மடியோ, உனக்கு பொல்லாத கால கட்ட முடியாதோ, யூடியூப்ல பார்த்து ஊருக்கு என் பொட்டாட்டி தாலி அடிச்சு ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிட்டேன், ஆத்தா வீட்டுக்கு அனுப்பிட்டேன்னு சொல்ல என் ராஜான கை தோட்ட அடிச்ச நாள் இல்லையே. இந்த கலக்கரை வந்து காலை வச்சா என் குடும்பத்தை பிரிச்சுட்டாரு. அம்மா நான் உங்களுக்கு நல்ல தம்மா பண்ணிக்கிறேன். ஐயோ எங்க தலைவர் முகத்துல எங்க போயிட்டு எங்க ஐயா ஐயா நம்ம பாஞ்சிர கிராமல இந்த பஞ்சாயத்து ரூமுக்கு பக்கத்துல ஒரு வீடு ஒன்று கட்டி விட்டுரு ஐயா. எல்லாரும் குடும்பத்தையும் பிரிச்சு வச்சு வேடிக்கை பாப்பா. எப்படி கிராமம் ஐயா? பாஞ்சிர கிராமத்துல பஞ்சாயத்து ரூமுக்கு பக்கத்துல ஓரமா வீடா? ஆமா. கோயில் இருக்கிற சளி வச்சுட்டு ஏன் சளி வைக்கலான்னு தலைவர். தாயே அகிலாண்ட கொடி பிரமாண்ட நாளைக்கு ஆதிபர சக்தி அம்மா தாய் அம்மா என்னை சொல்லி ஒரு பெண் தரடி அம்மா. இருந்து இறங்கி ஓடி அம்மா. அம்மா நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்துட்டாடி அம்மா. என் குடும்பத்தை பிரிச்சுட்டானே தாயே மாறி அம்மா. இவனை எப்படி மாறிக்கணும் கூடியோ, இவனுக்கு என்ன கூலி கூடியோ நீதாடி பாத்துக்கணும் அம்மா, நீதாடி பாத்துக்கணும். மாரியம்மாண்ட சொல்லிட்ட உடனே வாட்ஸ்அப்ல அனுப்பிடுவான். நான் கட்டு தாலி அர்த்தம் சொன்னேன். வீட்டுக்கார உன்னை அடிக்க சொன்னா, எட்டு ஒதுக்க சொன்னா, உன் தாலி இறக்க சொன்னா, ஜமீன் விட்டு போக சொன்னா, அதுக்காக அம்மா மாரியம்மா தாயே இந்த பாஞ்சிர கிராமத்துல உனக்கு கோலாகலமா திருவிழா செஞ்சாங்களே. நல்லா இருந்த குடும்பத்துல காலையில் எட்டு வச்சு குடும்பத்தை ரெண்டா பிரிச்சுட்டானே. இவன் நல்லா இருப்பானா? ஆச்சமித்து கூடுவானா? காலையில போகும்போது வண்டியில மாட்டிக்கிட்டு சாவானோ? இவனுக்கு என்ன கூலி குடுப்பியோ? சக்தி உள்ள தேவடா, உனக்கு கூலி கொடுத்தே தீருவான் தீருவான் தீருவான். கொடுக்கட்டுமா? 26 தேதியாவது 1ஆம் தேதிக்கு மேல தான் எனக்கு செலவு. வீட்டு வாடகை கொடுக்கணும், கரண்ட் பில் கட்டணும், சிலிண்டர் எடுக்கணும். அக்கௌண்ட் நம்பர் தரேன், அக்கௌண்ட்ல போட்டு சொல்றியா மாரியம்மாவை? பாருங்க அம்மா தாயே துண்டு போட்டு தூண மாட்டோம், எதிர்விட்டு மோன மாட்டோம். எதிர்விட்டு மாலை 8 வயசு அடிச்சு கேட்சிடுங்க. மாரியம்மா எனக்கு 1 மாசம் 2 மாசம் போட்டு கூட கூலி கொடுக்கட்டும். மாரியம்மா எனக்கு எப்படா கூலி கொடுக்கட்டும்? நாடகம் முடிஞ்ச உடனே தலைவரான்னு சொல்லி 50 கொடுக்க ஏற்பாடு பண்ணு. 5 மணிக்கெல்லாம் கொடுத்து வர்றேன். என் முகத்துல பாவி சண்டால ததிக்கலாம் போடா உள்ள பாவி. நம்மளால முடியுது. போடா உள்ள. ஐயோ 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 தாயார் வயதிய வாழ மகளை ஒரு காலம் என்று உரைப்பார்களே அம்மா. அம்மா எந்த நேரத்தில் இந்த பாவியுடைய வயிற்றில் நான் கறி தரித்தேனோ, எந்த நேரத்தில் இந்த பாவி இந்த மண்ணில் நான் பெண்ணை அம்மா. நான் திக்கட்ட பாவியா நிற்கிறனே, நான் கணவன் இல்லாத பாவியா நிற்கிறேன் அம்மா. என்னை முந்தைய தவம் இருந்து 300 நாள் சுமந்து கொத்திய மனதரைய தொடரட்ட அந்த யமனோடு போராடி பெற்றெடுத்த அம்மா. உயிரோடு அட வேண்டாம் மகளை என்று ஆறுதல் உரைத்து ஆதரிப்பார்களே அம்மா. இந்த பாவிக்கு மகளா நினைச்ச யாதனைகள் ஐயா அம்மா.